பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம். எல்லோரும் பிரபஞ்சம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிமிஷத்தில் நம் கஷ்டங்களை போக்கும் ஸ்ரீ நிமிஷாம்பாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்கு? சென்னையில் சவுகார்பேட்டில் காசி செட்டி தெருவில் தான் இந்த கோயில் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் பல கோரிக்கைகள், பல கஷ்டங்கள் உள்ளது. இந்த நிமிஷாம்பாவை 9 தசமி திதியில் போய் தரிசித்து விட்டு 10வது தசமியில் போய் அர்ச்சனை செய்து அன்னதானமும் செய்தால் நிமிஷத்துல உங்கள் கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தசமியிலும் கூட்டங்கள் அலை மோதுகிறது. ஆனா கியூவில் வேகமாக போகிறது. மே 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு கோயிலையும் அம்பாளையும் ஜொலிக்க வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தசமி திதி 2 நாட்களின் விவரங்களை அந்த போர்டில் போட்டிருக்கிறார்கள். அதன்படி 2 நாட்கள்ல வர்ற தசமியில காலையிலும் போகலாம், மாலையிலும் போகலாம். காலையில 7:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கிறது. அம்பாளுக்கு எதிர்க்க ஒரு பெரிய தீபத்துல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. பக்கத்துல நிறைய சின்ன சின்ன கப்பில் நெய் வைத்திருக்கிறார்கள். ஒரு கப் 25 ரூபாய் கொடுத்து நாமும் அந்த தீபத்துல நெய்யை சமர்ப்பிக்கலாம். நம்ம வேண்டுதல் கோரிக்கைகளை அங்க நம்ம கண்ணை மூடிண்டு அம்பாள் கிட்ட தியானம் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கிறது. நிமிஷத்துல நம்ம கோரிக்கை போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய விதியின் பயன்படி நம்மளுக்கு இந்த கோயில்ல நல்லது நடக்கிறது. ஒருத்தருக்கு ஜாதகத்துல இந்த கோயிலுக்கு போகலாம் என்றிருந்தால்தான் நம்மால் இந்த கோயிலுக்கு போக முடியும், இந்த அம்பாளை பார்க்க முடியும். இந்த அம்பாளை சுற்றி கணபதி மற்றும் ஆஞ்சநேயர், நவகிரகங்கள் மிக அழகாக காட்சியளிக்கிறது. சூரியன் 9 குதிரைகள் பூட்டிய வண்ணம் மிக அழகாக இருக்கிறது. தங்களுடைய கோரிக்கைகளை யாகமாக செய்திருக்கார்கள். அப்பதான் நிமிஷத்துல இந்த அம்மாள் தோன்றி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஒரு புராணம் சொல்லுகிறது. அதனால்தான் அம்பாளுக்கு நிமிஷ அம்பாள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இதே நிமிஷ அம்பாள் மைசூரில் ஆற்றுக்கு பக்கத்தில் மிகவும் அழகாக காட்சி தருகிறார். ஒரு நாள் நான் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது என் தியானத்தில் நான் மைசூர்ல அந்த குளத்துல குளிச்சுட்டு நிமிஷாம்பாவை சேவிப்பதை நினைத்து பார்த்து கொண்டிருந்து என் கண்ணை திறக்கும் போது ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் என் ஃப்ரெண்டு நான் நிமிஷாம்பா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே மைசூருக்கா போனேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, சென்னையில் காசி செட்டி தெருவில் நிமிஷாம்பா கோயில் இருக்கு,
அப்போ 9 தசமி அந்த கோயிலுக்கு போனால் எல்லாம் நிறைவேறும், கோரிக்கைலாம் நிறைவேறும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதன்படி நான் அடுத்த தசமிக்கு இங்கே போயிருந்தேன். அற்புதமாக நிமிஷாம்பா வெள்ளி தாமரை மேலே அழகாக வீட்டியிருக்கா. பரவசமாக இருக்கும் இந்த அம்பாளை பார்த்தா. ஆனால் ஒரு நாளைக்கு 1000 2000 பேர் இந்த அம்பாளை தரிசிக்க கியூவில் நிற்கிறாங்க. ஆனால் கியூ வேகமாக தான் மூவ் ஆகுது. சாதாரண நாட்களில் போனால் இந்த அம்மாவை ஜனங்களே இல்லாமல் ஆனந்தமாக தரிசிக்கலாம். நீங்களும் ஒரு முறை நிமிஷாம்பா கோயிலுக்கு போய் இந்த அம்மாளை தரிசித்து விட்டு உங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு வாருங்க. நிச்சயமா எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனந்தம், பரமானந்தம்.